ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலுக்கும் பிசிக்கும் வித்தவுட் டேட்டா கேபிளில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் சர்ச் பண்ணுங்கள் வைஃபை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்லே ஒரு அப்ளிகேஷன் காட்டும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால் ஓப்பன் காட்டுது. அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு நான் லேப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குது பாருங்கள், ஹெச்டிபின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, மொபைலில் ஆட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு உங்களோட டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபயர்பாக்ஸில் அங்கே நம்ம என்ன ஐபி அட்ரஸ் பார்த்தோமோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அந்த ஐபி அட்ரஸ் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இதில் காட்டும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் உங்கள் மொபைல்னு உங்கள் மொபைல் நேம் இன்க்ளூடிங் சேர்த்து காட்டும். நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் அனைத்தும் வரும். இப்போ வந்துட்டு நான் எனக்கு ஒரு டேட்டாவை காப்பி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் கேமராவோட ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேமராவோட ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள், கேமராவை கிளிக் பண்ணிக்கலாம். கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதிலேருந்து ஒரு வீடியோ ஃபைல் வேணும். அதை நான் வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் இந்த வீடியோ ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதில் டவுன்லோட் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் டவுன்லோடுக்கு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு எம்பி இது அலோவ் பண்ணவே தேவையில்லை, ஃப்ரீ தாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், சேவ் ஆகிரும். சேவ் ஆன உடனே நான் அந்த டவுன்லோட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா சேவ் ஆன ஃபைல் காட்டும். அதை வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். டவுன்லோட்ஸில் தான் சேவ் ஆகிருக்கும். உங்களோட டிஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபைல்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண வீடியோ இதுதான். நம்ம மொபைலில் இருந்து காப்பி பண்ண வீடியோ. இது நம்ம ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஆகுது. அவ்வளோதாங்க. இதுதான் வித்தவுட் கேபிள் மூலமாக ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.